ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வரும்னு தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருக்கோம். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கார்டன் டூர் வீடியோன்னு. அந்த வீடியோ வந்து 1K மேலே வியூஸ் வந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து யாராச்சும் பார்க்கலன்னா நான் வந்து லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஜாக் ஃப்ரூட் நம்ம பறித்தோம்ல, அந்த ஜாக் ஃப்ரூட்டை தான் இன்றைக்கி நாங்கள் வெட்ட போகிறோம். அந்த வீடியோ தான் இது. என் அப்பா இறந்து 5th டே ஒரு சடங்கு இருந்துச்சு வீட்டில். அப்போ தான் இந்த பலாச்செடியை வந்து நாங்கள் வாங்கி வச்சோம். அன்றைக்கி யார் வாங்கினாங்க, என்ன இனம் அப்படின்லாம் தெரியல. ஸோ அதனால தான் இந்த ஜாக் ஃப்ரூட்டை வந்து நாங்கள் சேஃபாக பார்த்துக்கிட்டோம். அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி கெஸ்ட்டு வந்தாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலி தான். அவங்க மத்தியானம் போல் வந்தாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன செலிப்ரேஷன் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன் என்ன செலிப்ரேஷன் அப்படின்னு. சக்கை வந்து நேற்றே லைட்டாக வந்து பழுத்துருச்சு. ஸோ நேற்றுக்கு வெட்ட வேண்டியது, நேற்றுக்கு நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால வெட்ட முடியல. ஸோ இன்றைக்கி இவங்களும் வந்திருக்காங்க. இவங்க திடீர்னு வந்தது தான். ஸோ இவங்களும் வந்ததுனால நம்ம வந்து சக்கை வந்து வெட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். எங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு பலா மரத்துலேருந்து ஃபஸ்ட்டாக வந்த சக்கைனால எங்களுக்கு இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். இப்போ வந்து பலாப்பழத்தை வந்து நாங்கள் வெட்ட போகிறோம். இப்போ வெட்டுமா தான் தெரியுது என்ன இனம்னு. மௌகுலி 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 ரங்கம் கையில் வாங்கி விட்டேன். இங்கோட்டு மகளிங்க விடுங்க. ஓ மக்களே, பலாப்பழத்தை வந்து நம்ம முறிச்சதுமே தெரிஞ்சிருச்சு இது வந்து வரிக்க தான் அப்படின்னு. பழமும் வந்து நல்லா பழுத்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கை சோக்காம போனது அம்மா உறங்கி வரிக்க என்ன. ஸோ பலாப்பழம் வந்து வறுக்கதா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து ரொம்ப ஹாப்பி. வரிக்க சக்கை அப்படின்னா என்னென்னா வந்து இந்த ஃப்ளஷ், இது வந்து ஃபேர்ம் ஃப்ளஷ்ன்னுவாங்க. அப்படின்னா இந்த இதோட அந்த ஃப்ளஷ்ஷு வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும், நல்லா இறுக்கமாக இருக்கும். இது வந்து கூழன் சக்கை அப்படின்னா வந்து மஷீர் ஃப்ளஷ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து குழுகுழுன்னு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து இங்கே எல்லாருமே வந்து இந்த வரிக்க சக்கைன்னா வந்து இதை வந்து பழுக்க வைப்பாங்க. இது வந்து கூழன் தெரிஞ்சிருச்சுன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பழுக்க வைக்க மாட்டாங்க. அது வந்து விளைஞ்சதும் பறிச்சிட்டு டக்குன்னு வந்து சக்கை புழுக்கோ இல்லைன்னா சக்கை அவியலோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்க. கூழனை வந்து மேக்ஸிமம் வந்து யாரும் அவ்வளோவா பழுக்க வச்சு சாப்பிட மாட்டாங்க. ஸோ வரிக்க மட்டும்தான் அந்த மாதிரி பழுக்க வைப்பாங்க. வரிக்க சக்கை மட்டும்தான் இந்த மாதிரி பழமாக விற்கவும் முடியும். கூழன் சக்கை வந்து பழமாக விற்க முடியாது. விற்றாலும் அப்படி பெருசாக யாரும் வாங்க மாட்டாங்க. இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த வரிக்க சக்கையில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து இப்போ நம்ம இந்த சக்கை வந்து என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா மதுரை வரிக்கை அப்படின்வாங்க. இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொன்று தேன் வரிக்கை இருக்குது. தேன் வரிக்கை இல்லை, இது தேன் வரிக்கைனா வந்து உள்ளாடி வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். அப்படின்னா தேன் மாதிரிலாம் அதில் வந்து ஃபீல் ஆகும். தேன் மாதிரி லிக்விட்லாம் இருக்கிறது மாதிரி இருக்கும். இது வந்து தேன் வரிக்கை இல்லை, சேம் தேன் வரிக்கை மாதிரி தான். ஆனால் வந்து இதில் தேன்லாம் இருக்காது. நல்ல இனிப்பு இருந்துச்சு இதில். ஸோ இது வந்து மதுரை வரிக்கை அப்படின்பாங்க. அதிலே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு மதுரை வரிக்கைனால. இது வந்து நாங்களே முடிவு பண்ணல இது மதுரை வரிக்கை அப்படின்னு. இது வந்து நம்ம வெளியில் கொடுத்தப்போ வந்து நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க, மதுரை வரிக்கை அப்படின்னு. அம்மா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கினாலும் பிரச்சனை இல்லைன்னு அம்மாவுக்கும் கொண்டு கொடுத்தேன். டேஸ்ட் பார்த்தாங்க, அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சது. எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு வந்த ஒருத்தங்க வந்து பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, இது வந்து வரிக்கை இல்லை கூழந்தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ நம்மளும் நினச்சோம், சக்கையெல்லாம் பறித்து வச்சுருக்கோம், சரி இது கூழன் ஆகிட்டுனா என்ன பண்ணுறது, சரி பரவாயில்ல கூழன் ஆகிட்டு நம்ம வந்து சக்கை போதாலும் அவிச்சிடலாம். அப்புறம் இன்னொன்று நம்ம நினச்சோம், கூழனை வந்து எதுக்கு விரதே இது நிற்கிது, அதனால் நம்ம வந்து இதை முறிச்சிட்டு நம்ம ஒரு வரிக்கை செடி வாங்கி வச்சிடலாம், பலா செடி வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு திடீர்னு ஒரு ஷாக்கு, இது நல்ல சக்கைனால
ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. வறுக்க அதோட பீஸ் பார்த்தாலே தெரியும், யார் பார்த்தாலும் எடுத்து சாப்பிடுவாங்க. ரிஷிக்கு வந்து நான் பெருசாக இந்த பலாப்பழம் கொடுக்கறது இல்லை. அவனுக்கு வந்து வயிறு வலிக்குமா என்னன்னு தெரியல. நான் வந்து கொடுக்குறதில்ல. வயிறு வலித்தாலும் அவனுக்கு சொல்ல தெரியாது. அதனால் வந்து நான் வந்து கொடுக்குறதில்ல. ஆனால் இதை பார்த்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். கொஞ்சமாக தான் அவனுக்கு கொடுத்தேன். எல்லாருக்கும் நல்லா பிடிச்சது இந்த சக்கை. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. அதை வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் போடுவேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.